Decode the world unfiltered. அசிம் முனீர் விடுத்தது போன்றே ஒரு மிரட்டலை விடுக்கிறார் பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் மற்றும் பிரதமருடைய மகன் பிலாவல் பூட்டோ சர்தாரி. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் செய்தால் இந்தியா மீது போர் தொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோ மிரட்டல் விடுத்திருக்கிறார். தேவையே இல்லாமல் இந்தியாவை வம்புக்கு இழுக்கக்கூடிய போக்குங்கிறது பாகிஸ்தானில் தற்போது அதிகரித்து வரக்கூடியதை பார்க்குறோம். பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உலகின் பாதி பகுதியை அழித்து விடுவோம், சிந்து நதி மீது இந்தியா அணை கட்டினால் 10 ஏவுகணைகளை வீசி தகர்ப்போம் இப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தார் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீர். அமெரிக்காவில் அவர் பேசிய பேச்சுங்கிறது கடந்த வாரத்தில் பேசியது நேற்று வெளியாகி மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லாம் எழுந்தது. அசிம் முனீர் பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்திய தரப்பிலிருந்து நம்முடைய தரப்பிலிருந்து அதற்கு கடுமையான பதிலடியும் கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனுடைய முன்னாள் தலைமை அதிகாரி என்ன சொல்கிறார்னா, அசிம் முனீரை கோட் சூட் போட்ட ஒசாமா பின் லேடன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பாகிஸ்தானுடனான உறவுகளை பிரிட்டன் துண்டித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த நாட்டினுடைய அரசியல் விமர்சகர் டேவிட் பன்ஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் முனீர் பேச்சுக்கான எதிர்வினைகளாக வரக்கூடியதை பார்க்குறோம். முனீரோட பேச்சுக்கு இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்துருக்குது. அது பற்றி நம்ம விரிவான காணொலி நேற்றுக்கு பதிவேற்றம் செய்திருந்தோம். இப்போ இந்த அசிம் முனீர் விடுத்தது போன்றே ஒரு மிரட்டலை விடுக்கிறார் பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் மற்றும் பிரதமருடைய மகன் பிலாவல் பூட்டோ சர்தாரி. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா தொடர்ந்து நிறுத்தி வைத்தால் போர் தொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு பூட்டோ குறிப்பிட்டிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் இடையில் பாயக்கூடிய நதிகளில் சிந்து, ஜீலம், செனாப், சட்லஜ், பீஸ் மற்றும் ராவி நதிகளை பாகிஸ்தான் பக்கம் திருப்புவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வலிமை இருக்கிறது அப்படின்னும் பூட்டோ குறிப்பிடுறார். பூட்டோவும் மறைமுகமாக குறிப்பிடுவதுங்கிறது பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் தான். சரி, அப்படி என்ன அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது பாகிஸ்தான் அப்படிங்கிற கேள்வி எழலாம். 1974ஆம் ஆண்டில் இந்தியாவினுடைய முதல் அணு ஆயுத சோதனைக்கு பிறகு பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை தீவிரப்படுத்துது. 1998ஆம் ஆண்டில் நாம் பொக்ரானில் அணு ஆயுத சோதனைகளை நடத்திய சில நாட்களுக்கு பிறகு பாகிஸ்தானும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ராஸ்கோ அப்படிங்கிற மலைத்தொடரில் 6 சோதனைகளை நடத்தி அணுசக்தி நாடாக தன்னை அறிவித்து கொண்டது. இப்போ ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அதாவது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு அந்த அமைப்பினுடைய பேர். இந்த அமைப்பு 2025ஆம் ஆண்டில் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவிடம் சுமார் 180 அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அந்த அமைப்பினுடைய அறிக்கையில் பாகிஸ்தானிடம் சுமார் 170 அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கு. சரி, 2 நாடுகளுமே அணு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் கொள்கைகளில் ஒரு பெரிய மாறுபாடு இருக்குது. இந்த மாறுபட்ட கொள்கைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற கொள்கையை நாம் கடைபிடிக்கிறோம். அதாவது அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம், ஆனால் எதிரி நாடு நம்ம அணு ஆயுதங்களை நமக்கு எதிராக பயன்படுத்தினால் இந்தியா முழு வீச்சில் பதிலடி கொடுக்கும், எந்த தயக்கமும் அதுக்கு பிறகு இருக்காது. இதுதான் நம்மளோட கொள்கை. ஸோ நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற இந்த கொள்கையை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய இராணுவ பலத்தை எதிர்கொள்ள பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்தும் உரிமையை நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் அப்படின்னு அது சொல்லுது. இப்போ இது இந்தியாவுடனான போர் சூழலில் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அணு முக்கோணத்தை, நியூக்ளியர் ட்ரையட் உருவாக்கி இருக்குது. அதாவது நிலம், வான் மற்றும் கடல் வழியாக அணு ஆயுதங்களை செலுத்தக்கூடிய வகையில் தளவாடங்களை நாம் தயாரித்து வச்சுருக்கிறோம். நிலத்தில் பயன்படுத்தப்படுபவை தான் இந்த அக்னி ஏவுகணை தொடர். அக்னி 1 முதல் அக்னி 5 வரையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் இந்த நிலத்திலிருந்து ஏவக்கூடியவைகளாக இருக்கும். இதில் அதிநவீனமானவை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அக்னி 5 ஏவுகணைகளை. இந்த அக்னி 5 இந்த ஏவுகணை இருக்கு இல்லையா, இது 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. ஒரு கணக்குக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ சீனாவில் நமக்கு எதிரி நாடாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா, சீனாவுடைய எந்த பகுதியையும் தாக்குவதற்கு வல்லமை பொருந்தியதாக, திறன் பொருந்தியதாக இந்த அக்னி 5 இருக்குது. அண்மையில் அக்னி 5 ஏவுகணையில் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பம் ஒரு ஏவுகணை ஒரே நேரத்தில் பல அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தனித்தனி இலக்குகளை தாக்க உதவுகிறது. அப்படியான ஒரு ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக இருக்குது.
இந்த திறனை கொண்ட உலகின் 6வது நாடு இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். 7500 கிலோ எடை இருக்கக்கூடிய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் வகையை இந்தியாவினுடைய DRDO உருவாக்கி இருக்குது. ஸோ இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய சுகோய் 30 MKI அதேபோல் மிராஜ் 2000 போன்ற போர் விமானங்களும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டவை தான். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். INS அரிஹந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக கடலிலிருந்தும் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவினுடைய ட்ரையாட் பவர் போல இல்லாமல் பாகிஸ்தான் நிலம் மற்றும் வான் வழியாகத்தான் அணு ஆயுதங்களை செலுத்தும் திறனை கொண்டிருக்குது. அதுக்கு கடல் மார்க்கமாக சென்று அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய திறன் இல்லை. ஷாகின், கௌரி மற்றும் நஸ்ர் போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பாகிஸ்தான் வச்சிருக்குது. பாகிஸ்தானுடைய F-16 மற்றும் மிராஜ் 3 அது மட்டும் இல்லாமல் மிராஜ் 5 போன்ற போர் விமானங்கள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் பெற்றவை. தற்போது பாகிஸ்தான்கிட்ட பாபர் 3 எனப்படும் கடல் சார்ந்த ஏவுகணைகளை உருவாக்கி வரக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்குறோம். இது இந்தியாவினுடைய அக்னி ஏவுகணை திட்டங்களுக்கு பதிலடியாகவும் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத தடுப்பு திறனை வலுப்படுத்தும் வகையிலும் வடிவமைத்து வருகிறோம் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏவுகணை தொழில்நுட்பங்களை நவீனப்படுத்தி வருகிறது. குறிப்பாக சீனாவுக்கான அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஆயுதங்களை நாம் உருவாக்கி வருகிறோம். நமக்கு பாகிஸ்தான் அதற்கு எதிராக ஆயுதங்களை தயாரிக்கிறதுங்கிறத விட சீனாவினுடைய அச்சுறுத்தலையும் மனதில் வச்சு தான் நம்முடைய ஆயுத பலம், இராணுவ பலத்தை நாம் அதிகரித்து வருகிறோம். நம்மோட கோல்ட் ஸ்டார்ட் கோட்பாட்டிற்கு பதிலாக பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா நசர், அப்தாலி மற்றும் கஸ்னவி போன்ற குறுகிய தூர போர்க்கள அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல கவனம் செலுத்தி வருது. இந்த கோல்ட் ஸ்டார்ட் டாக்டரின் அப்படிங்கிறது இந்திய இராணுவத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு வியூகம். இதனுடைய முக்கியமான நோக்கங்கிறது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள ஒரு திடீர் மற்றும் வேகமான தாக்குதலை நடத்தி குறிப்பிட்ட சில இலக்குகளை கைப்பற்றுவது. வழக்கமான இராணுவ அணிவகுப்பு போல பல வாரங்கள் அல்லது மாதங்கள் எடுத்துக்கொள்ளாமல் மிக விரைவாக படைகளை திரட்டி தாக்குதல் நடத்துவது, போர்க்களத்தில் இராணுவ பிரிவுகள் ஒருங்கிணைந்து குறுகிய காலத்திற்குள்ள எதிரி பகுதிகளில் நுழைந்து மின்னல் வேக தாக்குதலை நடத்திவிட்டு திரும்பி வருவது, இதெல்லாம் தான் இதனுடைய திட்டங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளால் பொறுப்பான அணுசக்தி நாடாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய முதலில் பயன்படுத்த மாட்டோம், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற இந்த கொள்கை இருக்கு இல்லையா, இது அதுவும் அதே போல் வெளிப்படையான அணுசக்தி கொள்கையும் கொண்டிருக்கக்கூடியதுனால இந்தியா உலக நாடுகள் ஒரு மதிப்போடு பார்க்கின்றன. அதுதான் இதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் குறித்து கவலைகள் அதிகம் இருக்குது. பயங்கரவாத அமைப்புகளுடைய அச்சுறுத்தல், அரசியல் நிலையற்ற தன்மை, இதையெல்லாம் சேர்ந்து உலக நாடுகள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களால் ஒரு கவலையும் அச்சமும் கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளுது. பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் இந்தியாவுக்கு எதிராக அவ்வப்போது அணு ஆயுத அச்சுறுத்தல்களை விடுப்பதுங்கிறது சர்வதேச சமூகத்தினால பொறுப்பற்ற செயல்களாகத்தான் கருதப்படுகின்றன. ஆனாலும் பாகிஸ்தான் அடக்கி வாசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் நிலைமை. அவங்களுக்கு உள்ளூர் தேவைகளுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அங்கே பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடி, அந்த நாட்டில் வேலையின்மை அப்படின்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கும்போது அவங்க எப்போதுமே இந்தியாவை எதிரியாக காட்டி பாகிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி இராணுவ அதிகாரிகளும் இந்தியாவுக்கு எதிராக இது போன்ற அணு ஆயுத அச்சுறுத்தல்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பதுங்கிறது வழக்கமாகிட்டே இருக்குது. அப்படி தான் இப்போது பூட்டோவுடைய மகனும் இந்த ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம், பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் நேற்றே கொடுத்துருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.